வணக்கம் மக்களே. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த அருணோட ஹார்லி குவீனும் ஈரோடு மகேஷும் உள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வரும்போது டெடி படத்துல இருந்து எந்த நண்பிய சாங் போச்சு. அர்ச்சனா அருணுக்காக வந்தாங்க. ஈரோடு மகேஷ் முத்துவுக்காகவும் மஞ்சரிக்காகவும் வந்தாரு. இருந்தாலும் நான் எல்லாருக்காகவும் வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மகேஷ் வந்ததுல இருந்து போற வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. முத்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. மகேஷ் எல்லாரையும் ஃபன் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அருணும் அர்ச்சனாவும் அப்பப்போ உள்ள வந்துட்டு மறுபடியும் கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதையும் மகேஷ் கலாய்ச்சி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அர்ச்சனாவும் அருணும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பயங்கர ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா போற வரைக்கும் அருணை பிரியவே இல்லை. அருணும் அர்ச்சனாவை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாரு. அர்ச்சனா அருணுக்கு சில அட்வைஸ் கொடுத்தாங்க. நீ நல்லா விளையாடிட்டு இருக்க, அப்படியே விளையாடு, எப்பவும் பாசிட்டிவா இரு, யார் எது சொன்னாலும் நீ லோவாக கூடாது, அப்படி லோவான நான் டிவியவே உடைச்சிடவன்னு அருணை மிரட்டிட்டு போயிருக்காங்க. அர்ச்சனா யார் மேலேயாவது முரண்பாடு வைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பத்தியும் பயங்கர பாசிட்டிவா பேசிட்டு போனாங்க. அவங்க பேச்சிலேயே ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அர்ச்சனா போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அர்ச்சனா முத்துக்கிட்ட பேசும்போது அருணையும் முத்துவையும் குறிப்பிட்டு, நீங்க ரெண்டு பேரும் அங்காளி பங்காளிங்களா, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட வீடியோவை நான் பார்த்து சிரிச்சேன்னு சொன்னது. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை பெருசா எடுத்துக்கலன்னு தோணுச்சு. அர்ச்சனா போனதுக்கு அப்புறம் முத்து பேசும்போது கூட அர்ச்சனா யார் மேலேயாவது முரண்பாடு வைப்பாங்க, கருத்து சொல்லுவாங்கன்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா 100% லவ்வோட அவங்க உள்ள வந்தாங்க, உங்களை லவ் பண்ணாங்க. அதே லவ்வோட உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கேட்டுக்கிட்டதால அர்ச்சனா அருணுக்காக ஒரு பாட்டு பாடினாங்க. அருண் உள்ள போனதுல இருந்தே ஒரு பாட்டோட சில வரிகள் மட்டும் அவங்கள பாதிச்சதா அந்த பாட்டோட வரிகள் அவங்க பாடினாங்க. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையான்னு அந்த பாட்டை அர்ச்சனா பாட எல்லாரும் ரசிச்சாங்க. அருண் அர்ச்சனா பாடினதவே கண்ணிமைக்காம பார்த்துட்டே இருந்தாரு. அவங்க அந்த பாட்டை முடிக்கும் போது அவர் அழுதுட்டாரு. அவங்க முடிச்சுட்டு போகும்போது டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அருணும் அர்ச்சனாவும் மாத்தி ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ச்சனா போனதுக்கு அப்புறம் அவங்க ஜோடி சூப்பரா இருந்துச்சு. உங்களை அவங்க அவ்வளவு லவ் பண்றாங்க, அது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எல்லாரும் அருண் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் ராணுவ ஒருபடி மேல போய், நான் யாருக்கும் இப்படி சொன்னதில்லை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் 100 வருஷம் இப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு. அர்ச்சனா போனதுக்கு அப்புறம் கடைசியா அருண் பண்ணாரு பாருங்க ஒரு வேலை, அதுதான் இவங்க லவ்வோட ஹைலைட்டு. அர்ச்சனா குடிச்சு வச்சுட்டு போன காஃபி கப்ல இருந்த கடைசி சொட்டு காஃபியை குடிச்சாரு பாருங்க. அங்க இருக்கு அவரோட அந்த உண்மையான லவ். அவர் அர்ச்சனாவை அந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு பார்க்கும் போதே தெரிஞ்சது.